உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, வேலைவாய்ப்பு, தொழில், கல்வி, அதே மாதிரி பண வரவுகள், கடன் பிரச்சனைகள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வக்கர கதியில இருந்தனால சுப கிரகம் வக்கர கதியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அசுபத்தன்மையை பெறும். அப்ப அவர் வக்கர நிவர்த்தியாகி பூர்ணமான ஒரு பலனை 12 ராசி என்பவர்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் கொடுப்பாரு. அதுபோல இப்ப குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 80 நாட்கள் ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போறாரு. அது 12 ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு குருவுடைய சுப பார்வை பார்த்தீங்கன்னா குரு இத்தனை ஒரு கடந்த ஒரு 6 மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா வக்கர கதியிலிருந்து உங்களுடைய ராசியை பார்த்தார். அப்போ என்னன்னா நிறைய நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த துலா ராசி அன்பர்களுக்கு குரு சுபமான கிரகமாக மாறி வக்கர நிவர்த்தி ஆகி உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா மன ரீதியான போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். முதல்ல நான் நினச்சது நடக்க மாட்டேங்குது சார், நிறைய முயற்சி பண்ணுறேன், வேலை இல்லாமல் வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை மாறணும்னு நினைக்கிறேன், அது நடக்க மாட்டேங்குது, எல்லாமே ஒரு தடங்கள் இருக்குது, எங்கே போனாலும் ஒரு ஹோல்ட் ஆகிடுது, நான் நினச்சா மாதிரி எந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போன மாதம் ஒரு இடத்துல எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, கடைசியில் பார்த்தா நான் வாங்குகிற சம்பளத்தை விட கம்மி சம்பளம் தரேன்னாங்க. நான் என்ன பண்ணுறது, என்னால் போக முடியல. சம்பள உயர்வு பண்ணி கொடுங்க, எனக்கு இவ்வளவுலாம் நான் வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாலும் இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைபாடை கண்டவர்கள் இந்த துளாராசி என்பது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். நிறைய துளாராசி என்பவர்களுக்கு ஏன்டா இந்த பிஸ்னஸ் எடுத்தோம், வேலை செய்கிறவனா நல்லா இருக்கான், நம்ம ஏன் இதை போய் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைக்கக்கூடியவர்கள். ஒரு காலத்தில் கொடிகட்டி பிறந்தீங்க, நல்லா சம்பாரிச்சிங்க, பல வழிகளில் பணம் வந்திருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இப்போ உங்களுடைய நிலைமையை கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப மோசமாக இருக்குது சார், பிஸ்னஸில் காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, நிறைய பணம் வர வேண்டியிருக்கு, நானும் கொடுக்க வேண்டியிருக்கு, ஓடி வாங்கிட்டேன், லோன் வாங்கிட்டேன், எல்லா லோனும் வாங்கியாச்சு, இனிமேல் நம்ம கடன் கட்ட வேண்டிய வேலை தான் இருக்குது, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் நடக்க மாட்டேங்குது, பழைய மாதிரிலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பு இந்த குரு வக்கர நிவர்த்தி மூலமாக ஏற்படும். நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். சில இடத்துல ஒரு ஆர்டர்ஸ் எதிர்பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பணம் ஒரு இடத்துல எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த பண வரவுகள் வரும். நிறைய துளாராசி என்பவர்களுக்கு எழுதி வச்சுக்கிங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ யாராவது உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அது 100% கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் அது துளாராசி என்பதற்கு உண்டு. அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். அது வந்து பிஸ்னஸில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், இல்லை ஏதாவது பண வரவுகள் இருக்கலாம், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் புதிய வரவுகள் வரக்கூடிய நேரம். அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம், திருப்புமுனை ஏற்படலாம். அதே போல நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இப்போ நீங்கள் உடன் பிறந்தவர்கிட்ட பேசுறது இல்லை, அண்ணங்கிட்ட பேசுறது இல்லை சார், தம்பிக்கிட்ட பேசுறதுனா அவங்க கிட்ட நீங்கள் பழகுவதன் மூலமாக அவங்களுடைய தொடர்புலையை அதிகப்படுத்துவதன் மூலமாக சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் அண்ணன் ஏதாவது ஒரு வேலையை வாங்கி கொடுக்கலாம், தம்பி ஏதாவது ஒரு இடத்துல நல்ல வேலை வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை அவரே தீர்த்து வைக்கலாம், இல்லை பொருளாதார வகையில் உதவிகள் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த குரு வக்கர நிவர்த்தி மூலமாக உண்டு. முக்கியமாக சொல்லணும்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான சண்டைகள் இருக்குது அப்படின்னா அது நிவர்த்தி அடையும்.
அப்பாவோ இல்லை அம்மாவோ கொடுக்கல, இல்லை அண்ணன் சண்டை போடுறாரு, அக்கா சண்டை போடுறாங்க, தங்கச்சி சண்டை போடுறாங்க, தம்பி சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு வச்சுங்க. அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம். நீங்க போய் பேசுனீங்கன்னா, என்ன பிரச்சனை? எனக்கு இது தேவை இருக்கு, அதனால தான் கேட்டிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அவங்க ஒத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லா முழு ஆதரவும் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே மாரி இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியத்தை குடுப்பார். நெறைய துலா ராசி பெண்களுக்கு குழந்தையில பிரச்சனைகள் இருக்கு. அதே மாரி 2வது குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய துலா ராசி என்பவர்களுக்கு அது கிடைக்காம இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே 2ஆம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். அதே மாரி முதல் குழந்தை தாமதம் ஆயிடுச்சு, கிடைக்காம இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே மாரி திருமண பாக்கியம் நடைபெறக்கூடிய காலம். துலா ராசி என்பவர்களுக்கு என்னன்னா, சனி பகவான் உச்சமாகக்கூடிய ராசி. அதனால நெறைய பேருக்கு என்னன்னா, நீங்க எதிர்பார்க்கிற மாரி வரன் வராது முதல்ல. உங்களுடைய மனைவி உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. உங்க கணவர் அப்படியே ஆப்போசிட் இருப்பாங்க. அத அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கைய வாழணும். அது இல்லன்னா, அது ஒரு போராட்டமா மாறிரும். கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதேபோல நெறைய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில திருமண பாக்கியத்தை குடுப்பதில இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆனால கண்டிப்பா அத செய்ய போறார். அப்ப நீண்ட காலமா திருமணம் ஆகல. சார் என் பொண்ணுக்கு 35 வயசு ஆயிடுச்சு சார். என் பையனுக்கு 40 வயசு ஆச்சு. பார்த்துக்கிட்டே வரோம், தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னா, அதில ஏதோ ஒரு கர்ம வினையினால அது நடக்காம இருக்கு. அத ஒரு வாட்டி சுயஜாதத்த பார்த்துட்டு, அதில என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் திருமணத்த முயற்சி பண்ணுங்க. திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்குன்னா, அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. இல்ல பரிகாரம் ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. இந்த டைம் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா வர ஜூனுக்குள்ள நிச்சயமாவதற்கான வாய்ப்புகள் உறுதியா உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாம நெறைய துலா ராசி என்பவர்களுக்கு வயதானவர்களுக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். உடல்நிலை பாதிப்பா சரியாகும். அதே மாரி மனநிலை பாதிப்பா அது சரியாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மூலமாக அனுகூலம் உண்டு. அவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சண்டை போட்ட பையன் கூட உங்ககிட்ட பேசுவார். உங்க பொண்ணு நான் உங்கள பார்த்துக்கவே மாட்டேன்னு சொன்ன பொண்ணு கூட உங்கள பார்த்துக்கும். அந்த மாரி ஒரு விஷயத்த இந்த துலா ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு கிடைக்கப் போகுது. அதே மாரி முக்கியமா பொருளாதார பிரச்சனை நீங்கும், தடைகள் விலகும், உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும். இந்த துலா ராசி என்பவர்களுக்கு என்னன்னா, தீராத நோய், தீராத கடன், தீராத அவமானம். இந்த 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அந்த விஷயங்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப நாளா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லையா? ஒரு வாட்டி ஒரு ஜாதகம் பார்த்துக்குங்க. ஒரு பிரசனம் பார்த்துக்குங்க. அதுவே ரொம்ப நாளா எனக்கு வந்து கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு சார். எங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு. இது தொடர்ந்துகிட்டே போகுது. ஒரு வாட்டி ஜாதகத்த பார்த்துக்கங்க. அதே மாரி சொத்து பிரச்சனை இருக்கு எனக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா, பூர்வீகத்திலேருந்தே சண்டை போயிட்டு இருக்கு சார். கண்டிப்பா அதெல்லாம் மிகப்பெரிய தோஷமா மாறிரும். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க உங்க சுயஜாதத்த பார்த்துட்டு, ஒரு பிரசனம் பார்த்துட்டு, அதுலேருந்து எப்படி வெளியில வர்றது? ஏன்னா, இந்த பாக்கியஸ்தானத்தில இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா, சில பரிகாரங்கள்லாம் செஞ்சீங்கன்னா, உங்களுடைய நீண்ட நாள் நிவர்த்திய குடுத்துரும். உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனாவது எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பாங்க. அந்த மாரி விஷயத்த குடுப்பதற்கான யோகத்த இந்த பாக்கியஸ்தானத்தில இருக்கக்கூடிய குரு கண்டிப்பா குடுப்பாரு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஏன் அப்டின்னா, இந்த குரு உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி. அவர் 8ஆம் இடத்துல அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்கரமா இருந்த வரைக்கும் கூட பிரச்சனை இல்ல. ஆனா வக்கர நிவர்த்தி அடையும்போது, அது முக்கியமா 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்டின்னா, முக்கியமா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சார். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு உடல் பாதிப்பு இருக்கு, உங்களுக்கு வந்து சுகர் இருக்கு, பிபி இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு வச்சுக்கோங்களேன். அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அதுவும் முக்கியமா யாருக்காவது உடம்பு பித்தம் அதிகமாகி மஞ்சள் காமாலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அந்த மாரி விஷயங்கள் ஏதாவது சின்ன தொந்தரவுகள் இருக்கு. அப்படி அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் கண்டிப்பா ஒரு பாதிப்ப குடுக்காம போறதில்ல. இந்த மாரி விஷயங்கள்ல கவனமா இருங்க. 2வது எல்லாரும் பயந்துக்காதீங்க. 2வது நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, பாசிட்டிவாவே சொல்லணும். எங்களுக்கு நல்லது நடக்கிற மாரியே சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா, உங்களுக்கு நல்லதா இருந்தாலும் சரி, பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அது தெரிந்து கொள்ளக்கூடிய முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான். அதனால பிரச்சனையும் தெரிஞ்சுங்க, நல்லதும் தெரிஞ்சுங்க. தப்பு ஒண்ணும் இல்ல. அதே மாரி இந்த காலகட்டத்தில முதலீடுகளை அவாய்ட் செய்வது ரொம்ப நல்லது. அடுத்த 80 நாட்கள் அதாவது பார்த்தீங்கன்னா, மார்ச் மாசம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும். தேவையில்லாத விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சாதாரண சின்ன ஃபோன் வாங்குறதுலேருந்து, லேப்டாப் வாங்குறதுலேருந்து, வண்டி வாகனம் வாங்குறதுலேருந்து,
யாருக்காவது பண உதவிகள் செய்கிறதுலேருந்து, இல்லை பணம் எங்கேயாவது கடன் வாங்குறதுலேருந்து, இந்த மாதிரி கடன் வாங்கி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து அவாய்ட் பண்ணுங்க. அது ஒரு நீண்ட கால கடனாக மாறிவிடும். அதே போல் நீண்ட காலம் அது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். கேர்ஃபுல்லாக இருங்க. எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 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 80 நாள். அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப முக்கியமாக இது யாருக்கு தேவைன்னா, விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள். நிறைய விருச்சக ராசியில் இருக்கவங்க இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் பல லட்சங்கள் முதலீடு செய்வர்களாக இருப்பாங்க. நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 போனால் கூட நஷ்டம் தான். 1,00,000 போனால் கூட நஷ்டம் தான். அது ஒவ்வொருத்தருடைய தாங்கும் திறனை பொறுத்து மாறுது. ஆனாலுமே பணத்தை இழப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அந்த இழப்பு எப்படி இருக்குன்னா, ஆசை வார்த்தை காமிச்சு ஏமாற வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க அவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பணம் இழப்புக்கான ஒரு நேரம். அதில் கவனமாக இருந்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கலாம். இது ரெண்டும் நெகட்டிவ். பாசிட்டிவ் என்ன சார் அப்படின்னா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு. முதல்ல என்னன்னா, சம்பளம் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது. இப்போ நீங்கள் ஒரு 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 50,000 சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இல்லை உங்களுக்கு தகுதி இருக்கலாம். இல்லை வேலையை விட்டுருக்கலாம். அதனால் ஒரு 50,000 தகுதி இருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு 40,000 தராங்க. ஆனால் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீண்ட நாள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படும். ஒரு 80 நாள் கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 மாதம் சம்பளம் வாங்குற வரைக்கும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரியாமல் அவங்க சம்பளம் கம்மியாக கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜூனுக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக விருச்சக ராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வு வரும், சம்பள உயர்வு வரும். நீங்கள் எதிர்பார்க்காத பண வரவுகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் வேலை இல்லையா, கிடைச்ச வேலையை எடுத்துக்கோங்க. இல்லை வேலை மாறணுமா, சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சேம் சம்பளம் கொடுக்கலாம் மாறிக்கிங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது உயர்வை கண்டிப்பாக கொடுக்கும். அதுபோல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பிஸ்னஸ்லாம் நடக்கும், பண வரவெல்லாம் வரும். அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னா, தேவையில்லாத விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதை பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, பணம் வந்துச்சா பிஸ்னஸ்க்கு தேவையான பணத்தை போடுறேன், அதே மாதிரி மிச்சத்தை கடன் அடைப்பேன். அதே போல் புதுசாக கடன் எதுவும் வாங்காதீங்க. புதுசாக கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் வாங்கக்கூடிய காசு தேவையில்லாத செலவு தான் கொடுக்கும். நீங்கள் வேறு எதுக்கோ ஒரு ரீசனுக்காக வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு நல்ல பர்பஸ்க்காக வாங்கியிருப்பீங்க. அதை நல்ல பர்பஸ் செய்ய விடாமல் அந்த பணம் தேவையில்லாத விஷயத்துக்கு செலவாக போயிடும். அதனால் கடன் வாங்கி எந்த முக்கியமான முதலீடுகளும் செய்யாதீங்க, அவசரப்படாதீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதுலேயும் எந்த டவுட்டு கிடையாது. நல்ல குடும்பம் அமையும், நல்ல ஒரு வரன் அமையும், நல்ல சம்பளம் வாங்குற வரன் அமையும், நல்ல வேலை பார்க்கக்கூடிய நல்ல உயர் அந்தஸ்தில் உயர் குடும்பத்திலேருந்து நல்ல ஒரு வரன் அமைவதற்கான நேரம் உண்டு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை பேரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். விருச்சக ராசி என்பர்கள் பெண்களாக இருக்கீங்க, எனக்கு கண்டினியூஸாக அபார்ஷன் ஆகிட்டே இருக்குது சார் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பாருங்கள். அதுமாதிரி விருச்சக ராசி ஆண்கள் இருக்கீங்க, குழந்தை இல்லாமல் இருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது வச்சுக்கங்க, கண்டிப்பாக அதை அடுத்த 3 மாதம் பெருசாக அதை போய் ரொம்ப நான் முடிச்சே தீருவேன், என் பிரச்சனையை சால்வ் பண்ணணும், எனக்கு பயங்கர நெருக்கடி இருக்குன்னு நினைக்காதீங்க. அதில் பிரச்சனைகள் அதிகமாக தான் ஆகும், மன உளைச்சலை கொடுத்துரும், செலவுகளை தேவையில்லாத செலவுகளை கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு காதலில் ஏதாவது ஒரு தோல்வி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க. அடுத்த ஒரு 80 நாள் சரி நடந்து போச்சு பார்ப்போம் அப்படின்னு அமைதியாக இருங்க. அது திருப்பியும் கை கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை நான் பேசுகிறேன், செய்கிறேன், எதனால் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறேன் ட்ரை பண்ணிங்கன்னா அதில் சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, இல்லை பிஸ்னஸ் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, இல்லை பண ரீதியான ஒரு ஏமாற்றத்தினால நடக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் ரொம்ப முயற்சி பண்ணி அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அதனால் பொருளாதார விரயம் ஏற்படும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டால், வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பு வரும், வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான அமைப்பு வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் இருக்குது. ஆனால் அது எது அதிர்ஷ்டம் எது கெட்டதுன்னு தெரியாமல் மாட்டிப்பீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து அதிர்ஷ்டம் வரலன்னா கூட பரவாயில்ல, நஷ்டம் வராமல் பாதுகாத்து கொள்வது சிறப்பு. மொத்தத்தில் உடல் ரீதியான பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தினால் உண்டு. அதில் கவனமாக இருக்கிறது முக்கியமான விஷயம். மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது, எந்த பிரச்சனையும் வராது.